കഫ്തരം இன்றைய சத்துக்களை சிநேகியுங்கள். மத்தியில் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 43வது வசனம் 44வது வசனத்தில் பார்க்கலாம். ஏசு கிறிஸ்து சொன்னது, உலகத்தார் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அடுத்தவங்களை சிநேகிங்க, சத்துருவ பகைங்கன்ட்டு. ஆனால் ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாங்க, ஃபஸ்ட்டு காரியம் சத்துக்களை சிநேகிக்கணுமா, நம்மளை சபிக்கிறவங்களை ஆஸ்வதிக்கணுமா, நம்ம பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணுமா, நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்பத்திலும் ஜெபம் பண்ணுமா. நீங்கள் சொல்லுங்கள், இந்த 4 கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமான்ட்டு. சத்துருக்கள், சபிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், நிந்திக்கிறவர்கள். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, இவங்க எல்லாத்தையும் நேசிக்கணும், இவங்களுக்காக ஜெர்மன்னா அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். இதை நம்ம செஞ்சோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, 45வது வசனத்தில் இருக்கு, நம்ம பரலோகத்தில் இருக்க நம்ம பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்போமா. ஏன்னா அவர் நல்லவர் மேலேயும் தீவர் மேலேயும் என்ன பண்ணுறாங்க, மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ நம்ம அப்பா எப்படி இருக்காங்களோ நம்ம அப்படிதான் இருக்கணும். நம்ம பிதாவாகிய கர்த்தர் அன்புள்ளவர், நம்மளும் பேர் மேலே அன்பு கூறணும், அவருடைய பிள்ளைகளை இந்த பூமிக்கு சாட்சியாக வாழணும். இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.